இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேலே வந்து பயங்கரமாக கோவமாக வந்திருக்காங்க பூர்ணிமா அப்படின்னு சொல்லணும். அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்க் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த டாஸ்கில் வந்து விசித்ராவுக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அவங்க வெளிப்படுத்தியிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் அதாவது செகண்ட் ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாக்கும் விசித்ராக்கும் அந்த டான்ஸ் காம்படிஷன் நடந்தது. அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஆடணும். ஸோ அதில் வந்து யார் நல்லா ஆடினாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடும்போது போட்ட பாட்டு வந்து என் பேர் மீனா குமாரி அந்த ஒரு பாட்டு வந்து போட்டாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து 2 பேருமே ஆடினாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப நார்மலான டான்ஸ் ஆடினாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெறித்தனமாக வந்து பூர்ணிமா வந்து ஆடினதை பார்க்க முடிஞ்சுது. பட் நல்லா தான் ஆடினாங்க அவங்களும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சாங் முடிஞ்ச உடனே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த ஒரு சாங் வந்து இப்போ வெளியெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து தப்பாக நினைப்பாங்க. ஏன் இந்த ஒரு சாங்கை வந்து போட்டாங்க எனக்காக அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க அதே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ பூர்ணிமா டான்ஸ் ஆனது வந்து ஒரு மாதிரி தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ பூர்ணிமாவுக்கு வந்து அது வந்து செம்ம ஹர்ட் ஆகிடுச்சு போல். ஸோ அதை வந்து மாயா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்னை அப்படி தயவு செஞ்சு போர்ட்ரேட் பண்ணாதீங்க. நான் ஆடினது ஒரு பாலிவுட் ஸ்டைலில் ஒரு டான்ஸ் ஆடினேன். நான் அந்த பாட்டுக்கு ஒரு பாலிவுட் ஸ்டைலில் ஒரு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் ஆடினே தவிர நான் தப்பாக அந்த இடத்துல வந்து ஆடவே இல்லை. ஸோ அந்த பாடலுக்கு நீங்கள் நான் அப்படி தான் ஆடினேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பாக போர்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சம கோவமாக வந்து மாயா கிட்டே வந்து புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க நிறைய டைம் வந்து இப்படி தான் வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வாட்டி நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்லிட்ட அப்புறமும் திரும்ப நீங்கள் அதே மாதிரி போர்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பூர்ணிமா வந்து பேசிகிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் வந்து ஒரு பாலிவுட் ஸ்டைலில் இப்போ இந்த பாட்டை ஒரு பாலிவுட்டில் ஒரு ஸ்டைலில் ஒரு டான்ஸ் ஆடினா அப்படி எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி தான் ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.